Dear students, I am Revati, 10th standard, exercise 1.5 first sum. Using the following functions f and g given below, find f naught g and g naught f. Check whether f naught g not equal to g naught f. அப்போதாவது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுங்கிற டாப்பிக்கில் வந்து இந்த எக்ஸசைஸ் வருது. அதில் காம்போசிஷன் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா எஃப் அண்ட் ஜியை நாட் பண்ண போகிறோம். இது வந்து ஜீரோன்னு சொல்லக்கூடாது, நாட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்தராக நம்ம சம்மில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் நாட் ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஜி நாட் எஃப்ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை நாட் ஈக்குவலாக அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம வந்து சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டுமே 2 ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன்ஸையும் எப்படி நம்ம காம்போசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் நாட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தான் எழுதணும். அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி எக்ஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் பண்ணுறோம். அப்போது வெளியே இருக்கக்கூடிய எஃப்பை வெளியே வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய ஃபங்க்ஷனை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், தென் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸில் எஃப் அப்படியே தான் இருக்கும். ஜி ஆஃப் எக்ஸுக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது இது ஃபுல்லாக என்ன ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு, எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா கொடுத்துருக்கிற கிவன் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுங்கிற பார்ட்டில் இந்த எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வெறும் எக்ஸுங்கிற இடத்துல மட்டும்தான் இந்த வேல்யூ ஃபுல்லாகவே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன ஆவா மாறும், இந்த ஃபங்க்ஷன் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், தென் -6. அப்போ இதுதான் என்னது, எஃப் நாட் ஜி. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஜி நாட் எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அதையும் அதே மாதிரி ஜி நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கணும். அப்போது ஜியை வெளியே வச்சுட்டு உள்ளே என்ன எழுதுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எழுதணும். தென் ஜி இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 6. அப்போது எக்ஸ் மைனஸ் 6ஐ ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிட்டோன்னா இது என்ன ஃபங்க்ஷனாக சேஞ்ச் ஆயிடுச்சு, ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்னா இந்த ஃபுல் டேர்மையே, அதாவது எக்ஸ் மைனஸ் 6ங்கிற இந்த ஃபுல் டேர்மையே நம்ம இந்த எக்ஸுங்கிற பிளேஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது எக்ஸ் மைனஸ் 6ங்கிறது எக்ஸ் டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, அந்த ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது இது ஜி நாட் எஃப், எஃப் நாட் ஜி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 கிடச்சிருக்கு, ஜி நாட் எஃப் வந்து எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அப்போ போத் ஆர் ஈக்குவல், நோ. தேர்ஃபோர் எஃப் நாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி நாட் எஃப். ஃபஸ்ட் சம் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எஃப் நாட் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போது எஃப் நாட் ஜி ஆஃப் எக்ஸ்னாவே எஃப்பை வெளியே வச்சுக்கணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே ஜி ஆஃப் எக்ஸ் எழுதணும். தென் எஃப் அப்படியே வச்சுட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இது ஃபுல்லாக எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. அப்போது இந்த எக்ஸுங்க இருக்கிற இந்த பார்ட்டில் நம்ம கொண்டு போய் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதான் என்ன ஆன்சர், எஃப் நாட் ஜியோட ஆன்சர். சப்போஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முடிஞ்சதுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஜி நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, எகெயின் ஃபஸ்ட்டு இருக்கிற லெட்டரை வெளியே வச்சுக்கணும், அடுத்த ஃபங்க்ஷனை ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஜி வெளியவே தான் இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக 2/x இருக்குது. இப்போ இது ஜி ஆஃப் எக்ஸாக மாறிடுச்சு. அப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸுங்கிறத வந்து எக்ஸுங்கிற பிளேஸில் கொண்டு போய் போடணும். அப்போ என்ன வரும், 2 வெளியே அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. இந்த எக்ஸுங்கிற பிளேஸில் தான் என்ன போடுவீங்க, 2/xஐ போட்டு தென் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ பார்த்தா இது சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கட்டும், இதில் எந்த இதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதுனால ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2 அப்படியே தான் இருக்கும், உள்ளே ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் 4, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. தென் ஃபைனலாக இதை மல்டிபிள் பண்ணும்போது 8/x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த வேல்யூவும் செக் பண்ணி பார்க்கும்போது போத் ஆர் நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் எஃப் நாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி நாட் எஃப். செகண்ட் சப்டிவிஷன் ஓவர். So next third subdivision, f of x equal to x plus 6/3, g of x equal to 3 minus x.
therefore solution எப்பவும் போல் ஃபஸ்ட்டு f naught g of x equal to அப்போ எஃப்பை வெளியே வச்சுட்டு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் g of x இருக்கும். தென் f into g of x ஓட வேல்யூ என்ன 3 மைனஸ் எக்ஸ். இப்போ இது f of x மாறிடுச்சு. இப்போ இந்த f of x கொண்டு போய் இந்த x இருக்கிற பார்ட்டில் மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். இப்போது இது ரெண்டும் நம்பர்ஸாக இருக்குது, இது வேரியபிளாக இருக்குது. இந்த நம்பர்ஸ் ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ 3 + 6 9 தென் மைனஸ் 6 பை 3. இதுதான் எஃப் நாட் ஜியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு வி ஃபைண்ட் அவுட் ஜி நாட் எஃப். இப்போ ஜி நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜியை வெளியே வச்சுட்டு இன் ப்ராக்கெட்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்னது கொடுத்துருக்காங்க கிவன் எக்ஸ் ப்ளஸ் 6 பை 3. அதை கொண்டு வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனை ஜி ஆஃப் எக்ஸோட கிவன் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ் பார்ட்டில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 3 அப்படியே தான் இருக்கும், மைனஸ் எக்ஸுங்கிற பார்ட்டில் நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் 6 பை 3 போடுவீங்க. அப்போது எல்சிஎம் மெத்தட் படி எல்சிஎம் எடுக்கும்போது 3 3s are 9 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 தென் டிவைடட் பை 3. இப்போ இதுலேயும் ரெண்டு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் இருக்குது. 9லேருந்து 6 செப்பரேட் பண்ணோம்னா 3 கிடைக்கும். தென் மைனஸ் எக்ஸ் பை 3. இப்போ இதுதான் ஜி நாட் எஃப். அப்போது எஃப் நாட் ஜியும் ஜி நாட் எஃப்பும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. தேர்ஃபோர் எஃப் நாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி நாட் எஃப். தேர்ட் சப்டிவிஷன் ஓவர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 + x g of x equal to x minus 4. இப்போ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் f நாட் g of x ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எஃப்பை வெளியே வச்சுக்கோங்க, இன் ப்ராக்கெட்டுக்குள்ளே g of x வந்துடும். தென் f இன்ட்டு g of xோட ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து x minus 4. இந்த x minus 4 கொண்டு போய் x இருக்கிற பார்ட்டில் போடும்போது 3 அப்படியே தான் இருக்கும் ப்ளஸ் x minus 4. அப்போது வேரியபிள் 1 டேர்ம் தான் இருக்குது. 3யும் 4யும் செப்பரேட் பண்ணிங்கன்னா -1 கிடைக்கும். அப்போ -1. அப்போது f நாட் g வந்து x minus 1. Next we find out g naught f. அப்போ g naught f of x equal to gயை வெளியே வச்சுட்டு ப்ராக்கெட்குள்ளே f of x கொண்டு வரணும். தென் g into f of x ஓட வேல்யூ 3 + x. f of xனா இந்த கிவன் வேல்யூஸ் தான். அதை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாக என்ன டேர்மாக மாறிடுது g of x டேர்மாக மாறிடுது. அப்போது இந்த x இருக்கிற பார்ட்டுக்கு பதிலாக இங்கே 3 + x இருக்குது. அப்போ இந்த xங்கிற இடத்துல அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எகெயின் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்குது x minus 1 தான் கிடைக்குது. என்னது g நாட் f. இப்போ இந்த சம்முக்கு தான் என்ன இருக்குது f நாட் ஜியும் g நாட் எஃப்பும் ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் f நாட் g ஈக்குவல் டு g நாட் f. ஃபோர்த் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன். ஸோ ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் f of x ஈக்குவல் டு 4x² - 1 g of x ஈக்குவல் டு 1 + x. அப்போ சொல்யூஷன் வரும்போது ஃபஸ்ட்டு f நாட் g of x ஈக்குவல் டு f of g of x. அதில் f of g of xங்கிறது 1 + x. அதை கொண்டு போய் xங்கிற பிளேஸில் போடும்போது 4 வெளியே அப்படியே தான் இருக்கும். ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + x the whole square minus 1ன்னு கிடைக்கும். இதை a + b the whole square ஃபார்முலா படி விரிச்சு எழுதணும். அப்போ என்ன கிடைக்கும் 4 into 1 square 1 x² plus 2 into a into bனா 2 into 1 into x அப்படின்னா 2x then minus 1. இப்போ 4 உள்ள மல்டிபிள் பண்ணால் 4 + 4x² + 8x minus 1. இப்போ ஆர்டராக எழுதும்போது 4x² + 8x எல்லாம் சிங்கிள் டேர்ம்ஸ், கான்ஸ்டன்ட் மட்டும் 2 டேர்ம் இருக்குது. அப்போ 4லேருந்து 1 செப்பரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் +3. இதுதான் f நாட் g. இப்போ f நாட் g வந்து 4x² + 8x + 3 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் g நாட் f கண்டுபிடிக்கணும். அப்போ g நாட் f of x ஈக்குவல் டு ஜியை வெளியே வச்சுட்டு f of xஐ உள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா g வெளியே தான் இருக்கும். f of xங்கிற டேர்மில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து 4x² - 1. அப்போது g of 4x² - 1. தென் இதை ஃபுல்லாக கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 + 4x² - 1ங்கும்போது இந்த ஒன்றும் இந்த ஒன்றும் செப்பரேட் ஆகும்போது 0 ஆயிரும். நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 4x². எதோட ஆன்சர் g நாட் f. அப்போ செக் பண்ணும்போதே தெரியுது 4x² + 8xம் 4x² நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் f நாட் g நாட் ஈக்குவல் டு g நாட் f. It is a final answer. Thank you.